அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது பொதுத்தமிழ் பகுதியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திற்கான மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்கு நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இந்த மாதிரி தேர்வுகள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நிறைய கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. கூற்று 2, இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். அவை இந்தோ ஆரிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். கூற்று 3, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே சரியானது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. சரி. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். அவை இந்தோ ஆரிய மொழிகள்னு வருமானு பார்த்தீங்கன்னா, ஆரிய மொழிகள் கிடையாது, ஆசிய மொழிகள்னு வந்திருக்கணும். 4 மொழி குடும்பமாக பிரிப்பாங்க. இங்கே இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள்னு வந்திருக்குன்னு இங்கே ஆரிய மொழிகள் இருக்குது. அப்போது 2வது கூற்று தவறாக இருக்குது. 3வது கூற்று பாருங்கள், இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். சரி. அப்போ சரியானது 1 மற்றும் 3 சரி. கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ஸ்டென்கனோ என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனும் பெயரிட்டார்னு இருக்குது. பெயரிட்டது யாருன்னா ஸ்டென்கனோவானா? கிடையாது. யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் தான் பெயரிட்டிருப்பார். பிரான்சிஸ் எல்லிஸ் தான் பெயரிட்டிருப்பார். என்னன்ட்டு, தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்திருப்பார். மேலும் இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டிருப்பார். யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். சரி. ஈராஸ் பாதிரியார் என்பார் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா என்று வந்ததாக விளக்கியிருப்பார். சரி. அடுத்து 3, சி ஆப்ஷன், அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதல்ல குறிப்பிட்டிருப்பார். யார்? அறிஞர் வில்லியம் ஜோன்ஸு. அப்போ முதல் 3 கூற்றுமே சரியாக இருக்குது, 4வது கூற்று தான் தவறாக இருக்குது. கேள்வி 3, பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெங்கோ, கோண்டி, கொரகா, கோயான்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நடு திராவிட மொழிகளில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு திராவிட மொழிகள் என்னன்றதை முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இதை அட்டன் பண்ண முடியும். அப்போ பொருந்தாத இணை எதுனா கொரகா என்பது தென் திராவிட மொழிகளில் வரக்கூடியது. அதே பெங்கோ, கோண்டி, கோயா பார்த்திங்கன்னா நடு திராவிட மொழிகளில் வரக்கூடியதாக இருக்கும். நடு திராவிட மொழிகள்னாவே 12 இருக்கும். தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, கதபா, கோண்டி, நாயக்கி, பெங்கோ, மண்டா, பாஜி, கோயான்ட்டு இருக்கும். அதே தென் திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. அதே வட திராவிட மொழிகள்னால் 3 தான் இருக்கும். குரூக், மால்தோ, பிராகுயி. மொத்தம் திராவிட பெருமொழிகள் 28 இருக்கும். இப்போ இதில் என்னென்னா, புதிதாக முதல்ல 24 இருந்துச்சு திராவிட மொழிகள். புதிதாக 4 திராவிட மொழிகள் ஆட் ஆகிருக்கும். எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இப்போ ரீசெண்டாக அப்டேட் புக்கில் பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழிகளில் ஒன்று ஆட் ஆகிருக்கும். படகா அல்லது படகுன்ற ஒரு மொழி ஆட் ஆகிருக்கும் திராவிட மொழிகள், அதிலும் குறிப்பாக தென் திராவிட மொழிகள். அப்போது திராவிட மொழிகள் மொத்தமாக இப்போ தற்போது 29 இருக்குது அப்டேட் படி. கேள்வி 4, பின்வரும் கூற்றுகளை கவனி. 1, மொரிசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. 2,
தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2மே சரி. பணத்தால் தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ளது பார்த்திங்கன்னா மொரிசியஸ், இலங்கையில் இடம்பெற்றிருக்கும். அதே போல் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர். சரி. கேள்வி 5. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படிதான் என்று ஈரோடு தமிழன்பன் எந்த நூலின் முன்னுரையில் குறிப்பிட்டிருப்பார்? தமிழ் ஓவியம் நூல் முன்னுரையில் தான் குறிப்பிட்டிருப்பார். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படிதான் என்று ஈரோடு தமிழன்பன் தமிழோவியம் என்ற நூலின் முன்னுரையில் சொல்லியிருப்பார். அதே அவருடைய வணக்கம் வள்ளுவ நூலுக்கு பார்த்திங்கன்னா 2004 சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கும். அதே போல் தமிழன்பன் கவிதைகள் பார்த்திங்கன்னா தமிழக அரசினுடைய பரிசை பெற்றுள்ளக்கும். கேள்வி 6. பின்வரும் இணைகளில் எத்தனை இணை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 கூற்றுகள் இருக்குது. அந்த 4 எது சரின்னு பார்க்கலாம். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்கிறது பிங்கள நிகண்டு. சரி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினார் பாரதியார். சரி. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. சரி. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒளிய வனப்பு 8 உடையா என்கிறது தமிழ் விடுத்தூது. அப்போது பின்வரும் இணைகள் எத்தனை இணை சரியாக இருக்குன்னா 4 இணைகளும் சரியாக உள்ளன. கேள்வி 7. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. முத்திக்கனி இலக்கண குறிப்பு என்னன்னா ஊமை தொகையான முத்திக்கனி இலக்கண குறிப்பு ஊமை தொகை வராது, உருவகம் வரும். முத்திக்கனியுடைய இலக்கண குறிப்பு உருவகம். அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தெல்லமுது தன்மை குட்டல் அமுது பண்பு தொகை, சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு சரி, மூடுபனி வினைத்தொகை சரி. கேள்வி 8. தமிழ் விடு தூது நூலை உவேசா முதலில் பதிப்பித்த ஆண்டு. தமிழ் விடு தூது நூலை உவேசா முதலில் பதிப்பித்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1930. கேள்வி 9. பொறுத்துக. ஒருமானா என்ன? ஒருமா என்பது 1/20, இருமானா 1/10, 3 மானா 3/20, 4 மானா 1/5. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 10. நான் வந்தேன் என்பது என்ன? நான் வந்தேன் என்பது வினை பயனிலை. கேள்வி 11. கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். சரி. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். அப்போ இங்கே கூற்று 1, 2 சரி. தன்வினைனா என்ன? எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை என்றும், எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினைன்னு சொல்லலாம். கேள்வி 12. அப்துல் நேற்று வருவித்தான் என்பது என்ன தொடர்? அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை தொடர். கேள்வி 13. பொருந்தாதது எது? இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு எது தவறுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. எதிர்கால இடைநிலைகள் இத்து, இட்டு, இரு, இன்னு கிடையாது. எதிர்கால இடைநிலைகள்னாவே இப்பு, இவ்வு, இக்கு தான் வரும் எதிர்கால இடைநிலைகளில். அப்போ இத்து, இட்டு, இரு எதுக்கு வரும்னா இறந்த கால இடைநிலைகளில் வரும். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதிகள் ஐ, ஆய், இ. வேங்கோல் வினைமுற்று விகுதிகள்னா கா, இய, இயர். நிகழ்கால இடைநிலைகள்னா கிறு, கின்று, ஆன் என்று. கேள்வி 14. தவறான இணையை தேர்ந்தெடு. திராவிட மொழியின் ஒப்பிலக்கண நூல் எழுதந்து ராபர்ட் கால்டுவெல். சரி. மொழிபெயர்ப்பு நூல் எழுதந்து மனவை முஸ்தபா. சரி. தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலை எழுதந்து என் சொக்கன். சரி. தமிழர் சமுதாயம் என்ற நூலை எழுதந்து மூவானா கிடையாது. தமிழர் சமுதாயம் என்ற நூலை எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி எழுதியிருப்பார் தமிழர் சமுதாயம் நூலை பற்றி. அடுத்து கவிஞர் தமிழ் ஒளியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா புதுவையில் பிறந்திருப்பார். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் யார்? தமிழ் ஒளி. கவிஞர் தமிழ் ஒளி பார்த்தீங்கன்னா பாரதியாரின் வழித்தோன்றலாகவும்
பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் தான் கவிஞர் தமிழ்மொழி. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா தமிழ்மொழி 1924 பிறந்து 1965 இயற்கை எழுதியிருப்பார். குறிப்பாக கவிஞர் தமிழ்மொழி எழுதிய நூல்கள்னு எடுத்துக்கணுங்கன்னா நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இது எல்லாத்தையும் எழுதுந்தியானா கவிஞர் தமிழ்மொழி தான் எழுதியிருப்பார். கேள்வி 15. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கேள்வி 16. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? அப்போ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று குடப்புலவினார் கூறுகிறார். ஸோ இந்த கூற்றை சொன்னது குடப்புலவினார்னா கிடையாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் சொல்லியிருப்பார். என்னன்ட்டுனா மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் சொல்லியிருப்பார். அப்போ தவறான கூற்று ஆப்ஷன் ஏ. அதே பிசிடி 3 சரியாக இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். சரி. குள்ள குளிர குடைந்து நீராடு என்கிறார் சொன்னது ஆண்டாள். சனி நீராடு என்கிறார் ஔவையார். மொத்த 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. ஏ ஆப்ஷன் மட்டும் தவறு. கேள்வி 17. பொறுத்துக. இளஞ்சினா என்ன? இளஞ்சினா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தை தான் இளஞ்சின்னு சொல்லலாம். ஆழி கிணறு என்றால் என்ன? ஆழி கிணறுனா கடலருகே தோண்டி கட்டிய கிணறு தான் ஆழிக்கிணறு. கூவல்னா என்ன? கூவல்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல். பூட்டை கிணறுனா என்ன? பூட்டை கிணறு என்பது கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு தான் பூட்டை கிணறு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 4, 3, 1, 2. கேள்வி 18. ஆடுங்கிளை இலக்கண குறிப்பு தருக. ஆடுங்கிளை இலக்கண குறிப்பு பெயரச்ச தொடர். கேள்வி 19. நாடெல்லாம் நீர்நாடாக திகழும் நாடு எது? நாடெல்லாம் நீர்நாடாக திகழும் நாடு சோழ நாடு. நாடெல்லாம் நீர்நாடாக திகழும் நாடு பார்த்தீங்கன்னா சோழ நாடு. 20வது கேள்வி. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். வேரி என்பதன் பொருள் தேன், சரி. மது என்பதன் பொருள் தேன், சரி. பகடு என்பதன் பொருள் ஆட்டுக்கடான்னு இருக்கு, தவறு. பகடுனா எருமைக்கடான்னு வந்திருக்கணும். எருமைக்கடான்னு வந்திருக்கணும். இங்கே ஆட்டுக்கடான்னு இருக்குது. அப்போ பொருந்தாத இதனை ஆப்ஷன் சி. அதே சுரிவலைனா சங்கு, சரி. கேள்வி 21. பொறுத்துக. நாளிகேரம் என்பதன் பொருள். நாளிகேரம்னா தென்னை மரத்தை குறிக்கும். நரந்தம் என்பதன் பொருள் நாரத்தை மரத்தை குறிக்கும். கோழி என்பதன் பொருள் அரச மரத்தை குறிக்கும். சாலம் என்பதன் பொருள் ஆச்சா மரத்தை குறிக்கும். நாளிகேரம்னா தென்னை மரம், நரந்தம்னா நாரத்தை மரம், கோழினா அரச மரம், சாலம்னா ஆச்சா மரம். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 22. கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. திருத்தொண்ட தொகை நூலின் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்ட தொகை நூல் எழுதுந்து யார்? நம்பியாண்டார் நம்பியானா கிடையாது. யார் எழுதியிருப்பாங்க? சுந்தரர் எழுதியிருப்பாங்க. இப்போ முதல் கூற்று தவறு. 2. திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் சுந்தரரா? கிடையாது. திருத்தொண்டர் திருவந்தாதி நூல் எழுதுந்து நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பாங்க. ரெண்டுமே மாறி இருக்கு. அப்போ இங்கே கூற்று 1, 2 தவறு. கேள்வி 23. சேக்கிலார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றியுள்ளார், சரி. இவருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, சரி. சேர அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். ஸோ 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருப்பானா? ஆனால் இவர் சேர அரசனானா கிடையாது, சோழ அரசன். அப்போது 3வது கூற்று தவறாக இருக்குது. 4. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார், சரி. அப்போ கேள்வி என்ன? சேக்கிலார் பற்றிய கூற்றுகள் தவறானது எதுனா 3 மட்டும் தவறாக இருக்குது.
கேள்வி 24. தட்டோர் அம்ம இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தட்டோர் அம்ம இவன் தட்டாரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோர் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளனா புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 25. பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. கேள்வி 26. நாகலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? நாகலிங்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் கந்தர்வன். கேள்வி 27. துணை வினைகளில் பொருந்தாதது எது? துணை வினைகளில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டெல்லி தான் பொருந்தாதது. மூட்டையை தலையில் வைத்தான் என்பது முதல் வினையில் வரும், இங்கே துணை வினையில் வராது. அதே அம்மா குழந்தையை தூங்க வைத்தார் துணைவினை, நான் உனக்கு ஒரு நூல் வாங்கி வைத்தேன் என்பது துணைவினை, எதற்கும் சொல்லிவை என்பது துணைவினை. ஆனால் மூட்டையை தலையில் வைத்தான் என்பது முதல் வினையில் வரக்கூடியது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 28. பொருந்தாதது எது? தண்ணீர் தண்ணீர் நூல் எழுதந்து யார்? கோமல் சுவாமிநாதன். சரி. தண்ணீர் தேசம் நூல் எழுதந்து யார்? வைரமுத்து. சரி. அழகின் சிரிப்பு நூல் எழுதந்து யார்? பாரதிதாசன். சரி. வாய்க்கால் மீன்கள் நூல் எழுதந்து மா கிருஷ்ணன் கிடையாது, வே இறையன்பு தான் எழுதியிருப்பார். வாய்க்கால் மீன்கள் என்ற நூல் எழுதந்து வே இறையன்பு எழுதியிருப்பார். அதே தண்ணீர் பார்த்திங்கன்னா தண்ணீர் என்ற நூலை எழுதந்து யார்? கந்தர்வன். தண்ணீர் தேசம் வைரமுத்து வருவார். தண்ணீர் பார்த்திங்கன்னா கந்தர்வன் எழுதியிருப்பார். அதே தண்ணீர் யுத்தம் என்ற நூல் எழுதந்து யாருன்னு பார்த்திங்கன்னா தண்ணீர் யுத்தம் என்ற நூல் எழுதந்து யாருன்னா சுப்ரபாரதி மணியன். அப்போ மா கிருஷ்ணன் என்ன நூல் எழுதியிருப்பார்னா மழைக்காலமும் குயிலோசையும் நூலை எழுதியிருப்பார். மா கிருஷ்ணன் எழுதிய நூல் மழைக்காலமும் குயிலோசையும் நூல் எழுதந்து மா கிருஷ்ணன். கேள்வி 29. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. காளைகளின் பாய்ச்சல் பற்றி கலித்தொகை கூறுகிறது. சரி. 2. ஏறுகோல் குறித்து கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை, திருவாசகம் ஆகிய நூல்களில் கூறப்பட்டுள்ளது. 2வது கூற்று சரியானா தவறு. ஏன் என்ன தவறுனா திருவாசகத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏறுகோல் குறித்த செய்தி. ஏறுகோல் குறித்த செய்தியை பொறுத்தவரைக்கும் கலித்தொகையில் தெளிவாக தந்திருப்பாங்க. கலித்தொகை இல்லாமல் சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை நூலில் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர திருவாசகத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ 2வது கூற்று தவறாக இருக்குது. 3. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையமன் பல்லு பதிவு செய்துள்ளது. சரி. 4. சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவத மகாதேவன் தெரிவிச்சிருப்பார். சரி. அப்போ இங்கே பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுனா 1, 3, 4 சரி. 30வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இந்த 4 கூற்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியாவும் கூட. எது தவறுன்னு பார்க்கலாம். 30வது கேள்விக்கு தவறானது ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. என்னன்னு பார்க்கலாம். நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்பவையாய் துலங்கு இமில் நல் ஏற்றினும் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்ற பாடல் பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. பரிபாடல் கிடையாது, கலித்தொகை நூலில் தான் இடம்பெற்றிருக்கும். கலித்தொகை நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்பவையாய் துலங்க இமில் நல் ஏற்றினும் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தனை என்ற பாடல் கலித்தொகை நூலில் தந்திருப்பாங்க. அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. அப்போது கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கே கிடைச்சிருக்குன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம். திமிழுடன் கூடிய காளையை அடக்க முயல்வது போன்ற ஓவியம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. சரி. 3. திமிழுடன் கூடிய காளை ஓவியம். மேலே பார்த்தது திமிழுடன் கூடிய காளையை அடக்குவது போன்ற ஓவியம் மதுரையில் கிடைச்சிருக்கும். அதே திமிழுடன் கூடிய காளை ஓவியம் எங்கே காணப்பட்டதுன்னா
தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவு என்ற இடத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியாவும் கூட. கேள்வி 31. ஐம்பெருங்குழுவில் தவறானது எது? ஐம்பெருங்குழுவில் தவறானது எதுனா கடை காப்பாளர் தான் தவறு. ஏன்னா கடை காப்பாளர் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா என் பேராய குழுவில் வருவாங்க, என் பேராயத்தில். அப்போ ஐம்பெருங்குழுவில் யாரெல்லாம் அடங்குவாங்கன்னா ஐம்பெருங்குழுவில் அமைச்சர் ஒருத்தர், சடங்கு செய்வோர் 2, படைத்தலைவர் 3, 4 தூதர், 4 தூதர், 5 பார்த்திங்கன்னா சாரணர் வருவாங்க, அல்லது ஒற்றர்னு சொல்லலாம் இவங்கள. ஸோ இவங்க தான் ஐம்பெருங்குழுவில் அடங்குபவர்கள். அதே கடைக்காப்பாளர் என் பேராயம் குழுவில் அடங்குவாங்க. என் பேராயம்னு 8 பேர் இருப்பாங்க. யார் யார்? கரணத்தீலவர், கரும விதிகள், கனகச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மருவர். அப்போ இங்கே ஐம்பெருங்குழு மற்றும் என் பேராயம் ரெண்டுத்திலையும் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா படைத்தலைவர் 2லுமே வருவார். 32வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எதிர்பார்க்கலாம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை பொறுத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்கிறது சிலப்பதிகாரம். கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை பொறுத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்கிறது சிலப்பதிகாரம். சரி. பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏர்மின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. சரி. பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு 2 அரியணியே என்கிறது திருவாசகம். சரி. இப்போ முதல் 3 கூற்று சரியாக இருக்கும்போது 4வது தான் தவறுன்னு தெரியும். என்ன தவறுன்னு பார்க்கலாம். பண்ண அரும் கலைதெறி பட்டிமண்டபம் என்கிறது பரிபாடல்னு சொல்லியிருக்காங்க, தவறு. பண்ண அரும் கலைதெறி பட்டிமண்டபம்னாவே கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கும் பாலகாண்டத்தில் நகரப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் தான் பண்ணரும் கலைத்தெறி பட்டிமண்டபம். அப்போ 32க்கு தவறானது ஆப்ஷன் டெல்லி. 33வது கேள்வி, வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? நிச்சயமாக இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்களில் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும், தெளிவாக படித்து வச்சுக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். சரி. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். சரி. இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். சரி. அப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது டி ஆப்ஷன் என்னன்றது தவறு தான். உம்மை தொகையில் வல்லினம் மிகுமானா மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அதே ஓமை தொகையில் ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமை தொகையில் தான் வல்லினம் மிகுமே தவிர உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அப்போ வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எதுனா ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 34. பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 35. நூலாசிரியர்கள். தட்சிணாமூர்த்தி எழுதிய நூல் என்னன்னா தமிழர் நாகரிகமும் பண்பாடு நூல் எழுதுறது யார்? தட்சிணாமூர்த்தி. ராசமாணிக்கனார் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வியும் கூட. நூலாசிரியர்களில் ஆசிலேஷன் ஆகக்கூடிய ஏரியா. தட்சிணாமூர்த்தினா தமிழர் நாகரிகமும் பண்பாடு நூல் எழுதியிருப்பார். ராசமாணிக்கனார்னா தமிழக வரலாறையும் தமிழர் பண்பாட்டையும் எழுதியிருப்பார். ரத்னம் பார்த்திங்கன்னா தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் நூலை எழுதியிருப்பார். ரத்னம். ராஜன் பார்த்திங்கன்னா தொல்லியல் நோக்கில் சங்க காலத்தை எழுதியிருப்பார். ராஜன். சங்ககாலம் ராஜன் ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 36. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. நிச்சயமாக திருக்குறளை பொறுத்தவரை நமக்கு யூனிட் 8ல் இருக்கும், அதே மாதிரி ஜிடி பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கும். தெளிவாக படித்து வச்சுக்காங்க திருக்குறள் பகுதியை. கண்டிப்பாக அதிலேருந்து மட்டுமே பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவிலேருந்து 6-7 கொஸ்டின் கேட்டுருவாங்க. இங்கே பயின்று வந்த அணி என்னென்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. கேள்வி 37. கூற்று 1 கூற்று 2. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் இராமாயணம். சரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த கூற்று தவறு. என்ன சரினா உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். 2வது கூற்று தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் திருக்குறள். சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. கேள்வி 38. பொருந்தாத இணைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 கூற்றில் எது பொருந்ததுன்னு முதல்ல பார்க்கலாம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரி.
திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் அமைச்சுன்னு இருக்குது. அமைச்சு வராது. குறிப்பறிதல் என்ற அதிகாரம் தான் இருமுறை வரும். குறிப்பறிதல் அதிகாரம். 3. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் பெரியவாச்சான் பிள்ளையானா? கிடையாது. திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதுனது யாருன்னா மணக்குடவர் எழுதியிருப்பார். மணக்குடவர் தான் எழுதியிருப்பார். அப்போ 3வது கூற்று தவறாக இருக்குது. 4. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. சரி. 5. 7 என்ற சொல் 7 குறட்பாக்கள் எழுத்தாளப்பட்டா 7 என்ற சொல் 8 குறளில் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போது 5வது கூற்று தவறாக இருக்குது. கேள்வி என்ன? பொருந்தாத இணைகள் எதுன்னு தவறுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணைகள்னாவே 2, 3, 5 பொருந்தவில்லை. கேள்வி 39. எந்திர ஊர்தி இயற்றுமின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? எந்திர ஊர்தி இயற்றுமின் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்கதேவர். கேள்வி 40. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. ஜெராக்ஸ் இயந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் செஸ்டர் கார்ல்சன். சரி. பான்டெலிகிராப் என்ற தொலைநகல் கருவியை ஜியோவானி காசிலி உருவாக்கினார். சரி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை ஆங்க் மேக்னஸ்கி கண்டுபிடித்தார். சரி. ஜான் ஷெப்பர்ட் பாரன் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பார்க்லெஸ் வங்கிக்காக லண்டனில் 1967 ஜூன் 27 தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியது. சரி. மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. அனைத்துமே சரி. லாஸ்ட்டாக குரூப் 4ல் வந்து இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. கேள்வி 41. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் பாருங்கள். தேசிய திறனறி தேர்வு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்துகிறாங்களா? தவறு. தேசிய திறனறி தேர்வு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துவாங்க. ஸோ இந்த தேசிய திறனறி தேர்வு ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய திறனறி தேர்வு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது. இங்கே 12ஆம் வகுப்புன்னு இருக்குது. அப்போ பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் ஏ தான். அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்தப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள். ஊரக திறனறி தேர்வு. ஊரக திறனறி தேர்வுனாவே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் நடத்துவாங்க. ஊரக திறனறி தேர்வு ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. TRUST. அதாவது தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாம்ஸ் தான் சொல்லுவாங்க ஊரக திறனறி தேர்வு. அதே போல் இணைய வழி பதிவு அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா 2002 அறிமுகம் செஞ்சுருப்பாங்க இந்த டிக்கெட்டை வந்து பதிவு செய்கிறதுக்காக. அப்போ பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் ஏ தான். கேள்வி 42. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் டேஸை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். அப்போ இதுக்கு சரியானது ஆப்ஷன் சி. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து கவிதைகள் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 43. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக வைரமுத்து சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஆண்டு. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்தை எழுதுனது யார்? வைரமுத்து. வைரமுத்துக்கு இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். எப்போ வாங்கினார்னா 2003 வாங்கியிருப்பார். கேள்வி 44. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. உற்றறிதல் சுவைத்தல்னாவே எடுத்துக்காட்டு. உற்றறிதல் சுவைத்து ஈரறி உயிருக்கு சிப்பி நத்தை. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் 3 உயிருக்கு வந்து எறும்பு கரையான். உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் வந்து பார்த்திங்கன்னா நண்டு தும்பி. நம்ம பழைய புத்தகத்தில் வண்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. புதிய அப்டேட் புக்கில் பார்த்திங்கன்னா நண்டு தும்பி மட்டும்தான் தந்திருப்பாங்க. அதனால் இங்கே பொருந்தாத இணையாக சீதாக வச்சுருக்கு. சப்போஸ் அவன் வண்டு கேட்டிருந்தானா நான்கறி உயிரில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வண்டு தும்பி வரும். இங்கே புதிய புத்தகத்தில் அப்டேட் பண்ணி வந்து நண்டு தும்பி மட்டும்தான் தந்திருக்காங்க. டி ஆப்ஷன் பாருங்கள். உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் 5 உயிர் வந்து பறவை விலங்கு. சரி. இப்போ இங்கே பொருந்தாத இணை சீதா வரும். வண்டு வந்து புதிய புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் இங்கே வச்சுருக்கு. சப்போஸ் உற்றறிவு 4 உயிர்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டு வண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சரிதான் வரும். இங்கே அப்டேட் பண்ணால் மாற்றி தந்திருக்கிறதுனால நண்டு தும்பி மட்டும்தான் தந்திருக்காங்க. அதனால் இந்த கேள்வி வந்து பொருந்தாத இணையாக வச்சுருக்கு. கேள்வி 45. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையனாவே திருவனந்தபுரத்தில் தான் இருக்குது. இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருவனந்தபுரம்.
கேள்வி 46 வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலக்கண பகுதியில் வல்லினம் மிகும் இடங்கள். ஏதான ஒரு டாப்பிக்கை தெளிவாக படிச்சிங்கன்னா இன்னொன்று ஈஸியாக பண்ணிடலாம். வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இரண்டாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாதுன்னு இருக்குது. இரண்டாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகும். அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் தான் வந்து வல்லினம் மிகாது. இங்கே விரியில் வல்லினம் மிகும். ஆனால் நமக்கு கேள்வி என்ன? வல்லினம் மிகா இடங்களில் தவறானது ஆப்ஷன் பாம்பே. ஏன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில் தான் வல்லினம் மிகாத தவிர விரிகளில் வல்லினம் மிகும். இப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும். 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. கேள்வி 47 விடை வரிசையை தேர்க. இது செயற்கைக்கோள் ஏவூர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி. அப்படின்னா இதுக்கு சரியானது எதுனா ஆப்ஷன் டெல்லி சித்தாரா நேவிக். அப்போ செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கக்கூடியது சித்தாரா. கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி நேவிக். 48வது கேள்வி கடலிலே கோடி கோடி கதிர்க்கைகள் ஊன்றுகின்றாய் என்ற பாடலை பாடந்து யாரு? கடலிலே கோடி கோடி கதிர்க்கைகள் ஊன்றுகின்றாய் என்ற பாடலை பாடந்து பாரதிதாசன். கேள்வி 49 பொருந்தாத இணை எது? அவ்வையிலம் சட்டம் அவையிலம் ஏற்படுத்துறது 1930 முத்துலட்சுமி முத்துலட்சுமி ஏற்படுத்தியிருப்பாங்க. சரி. புற்றுநோய் மருத்துவமனை 1952 ஏற்படுத்தினாங்க. சரி. சாரதா சட்டம் 1930 ஏற்றினாங்கன்னா கிடையாது. 1929 தான் ஏற்றிருப்பாங்க சாரதா சட்டம். அப்போது தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் சி. அதே போல் மலாலாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 2014. சரி. கேள்வி 50 யாண்டும் என்பதன் பொருள். யாண்டும் என்பதன் பொருள்னா எப்பொழுது. எப்பொழுதும். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே யாண்டுனா யாண்டு என்பதன் பொருள் என்ன? யாண்டுனா எங்கே என்று பொருள். வந்து ஆச்சுன்னா எப்பொழுதுன்னு வரும். வெறும் யாண்டுன்னு மட்டும் வந்தால் எங்கே என்று பொருள். கேள்வி 51 பொறுத்துக. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும் சொன்னது பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமமா என்று பாடியிருப்பார் கவிமணி தேசிக விநாயகனார். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இருக்கு வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாதுன்னு சொல்லியிருப்பார் பாரதிதாசன். உரையாமை செல்லும் உணர்வு என்கிறார் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் நூலில் இடம்பெற்றிருக்கும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 52 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் குன்றக்குடி அடிகளார்னு இருக்குது. தவறு. அப்போ 10 வயசுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வந்து வள்ளலார் தான் வந்திருக்கணும். இங்கே வந்து குன்றக்குடி அடிகளார்னு இருக்குது. அப்போ தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். 11வது வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார். சரி. 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. சரி. 16வது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். சரி. கேள்வி 53 கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை 2009ஆம் ஆண்டு வெளியிட்டது. சரி. கூற்று 2 தமிழக அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு 2010. அப்போ சரியானது 1, 2 சரி. 54வது கேள்வி அண்ணாவின் சிறுகதை திறன் என்ற நூலை எழுதியவர் யார்? அண்ணாவின் சிறுகதை திறன் என்ற நூலை எழுதியது முனைவர் பே. குமார். கேள்வி 55 தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க லாஸ்ட் குரூப் 4க்கு முன்னே. அதுக்கு முன்னே குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. கேள்வி 56 டேஸ் என்னும் இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும். எந்த இடைச்சொல்னா என்னும் இடைச்சொல். கேள்வி 57 கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத் தொழில் குறிப்பாவன என்று குறிப்பிடும் நூல் எது? திவாகர நிகண்டு ஆசிரியர் திவாகரர். ஸோ சிற்பத் தொழில் குறிப்பாவன மொத்தம் வந்து 10 உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய நூல் வந்து திவாகர நிகண்டு. கேள்வி 58 ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று குறிப்பிட்டவர் யார்? பேரறிஞர் அண்ணா. கேள்வி 59 பொறுத்துக. தஞ்சை பெரிய கோயிலை கட்டது யார்? முதலாம் ராசராச சோழன்.
கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டந்து முதலாம் ராசேந்திரன். தாராசுரம் ஐராவதேஸ்வர் கோயிலை கட்டந்து இரண்டாம் ராசராசன். திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன். திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டந்து யார்? மூன்றாம் குலோத்துங்க சோழன். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 60. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நாச்சியார் திருமொழி நூல் எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 143. கேள்வி 61. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை எழுத்தாளர்களில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. அன்பளிப்பு நூலுக்காக 1970 கு. அழகிரிசாமிக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கும். சரி. சக்தி வாய்த்த நூலுக்காக 1979 ஜி. ஜானகிராமன் வாங்கியிருப்பார். சரி. முதலில் இரவு வரும் 1987 ஆதவன் வாங்கியிருப்பார். சரி. அப்பாவின் சிநேகிதர் 1996 ஜெயகாந்தன் வாங்கியிருப்பார்னா கிடையாது. யாருன்னா அசோகமித்திரன் எழுதிய நூல் தான் அப்பாவின் சிநேகிதர். அவருக்கு 96 சாகித்ய அகாடமி தந்திருப்பாங்க. அப்போது 4 தவறாக இருக்குது. 5. மின்சாரப்பூ 2008 சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கும். ராமசாமி நூலின் ஆசிரியராக கிடையாது. மேலாண்மை பொன்னுசாமி எழுதியிருப்பார். மின்சாரப்பூ என்ற நூல் எழுதுந்து மேலாண்மை பொன்னுசாமி எழுதியிருப்பார். அப்போ 5வது கூற்று தவறாக இருக்குது. அதே சூடியப்பூ சுடர்க்க 2010 வாங்கியிருக்கும். நாஞ்சில் நாடன் வாங்கியிருப்பார். அப்போ இங்கே பின்வரும் கூற்றுகளில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை எழுத்தாளர்களில் பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5. கேள்வி 62. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யா ரா லா முன்னர் வல்லினம் மிகுன்னு இருக்குது. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யா ரா லா முன்னர் என்ன வரும்னா மெல்லினம் தான் மிகும். இங்கே வல்லினம் மிகுன்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். புலி என்னும் சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். சரி. உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். கேள்வி 63. திருக்குறள் கதைகள் என்ற நூலை எழுதியது யார்? திருக்குறள் கதைகள் என்ற நூலை எழுதியவர் கிருபானந்த வாரியார். கேள்வி 64. பின்வரும் திருக்குறளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 திருக்குறளில் பொருந்தாதது எது? இது எதனோடு தொடர்புடையதுன்னா அணிகளோடு தொடர்புடையது. அப்போது முதல் 3 திருக்குறளும் ஒரு அணியோடு தொடர்புடையது. 4வது எந்த அணியும் இல்லை. எதுனா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டு வாய்மூடு 5 சால்பு ஊன்றிய தூண் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி எக்தற்றாது எழுவார எல்லாம் பொறுத்து. இந்த 3மே ஏகதேச உருவகணியில் இடம்பெற்றிருக்கும். ஏகதேச உருவகணி இருக்கும். ஆனால் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்பது எந்த அணியும் இடம்பெற்றிருக்காது. அப்போ பின்வரும் திருக்குறளில் பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 65. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறிய ராமு என்பவரை 1944 தூக்கிலிடப்பட்ட போது வயது என்ன? 18 வயது. கேள்வி 66. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று தில்லான் கூறினார். சரி. நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று சொன்னது யாருன்னா பசும்பொன் சொல்லியிருப்பார். அதான் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழாக பிறக்க வேண்டும்னு சொல்லியிருப்பார். அப்படின்னு சொன்னதை நேதாஜி இப்படி சொன்னார் அப்படின்றத குறிப்பிட்டவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கனார் கூறியிருப்பார். சரி. 3வது கூற்று பாருங்கள். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கிளமண்ட் அட்லி கூறினார். இது சரியான்னு பார்த்தீங்கன்னா தவறு. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளதுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனால் இங்கே கிளமண்ட் அட்லின்னு இருக்குது. அப்போ 3வது கூற்று தவறாக இருக்குது. 4. வாழ்வில் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் தான் என்று நேதாஜி கூறினாரானா கிடையாது. யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் காதர் சொல்லியிருப்பார். அப்துல் காதர் சொல்லியிருப்பார். வாழ்வில் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள்னு சொன்னது அப்துல் காதர். இப்போ கேள்வி என்ன? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 3, 4 தவறாக இருக்குது. கேள்வி 67. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர்.
கேள்வி 68. அள்ளல் பழனத்து அறுக்காமல் வாய விழ இப்பாடலில் அமைந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. அள்ளல் பழனத்து அறுக்காமல் வாய விழ இப்பாடலில் அமைந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி பயின்று வந்துள்ளது. இந்த பாடல் முத்தொள்ளாயிரம் நூலில் இடம்பெற்றுள்ளது. முத்தொள்ளாயிரம் நூலில் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 69. அச்சமில்லாத நாடு எது? அச்சமில்லாத நாடுனாவே அது சேர நாடு. கேள்வி 70. மதுரை காஞ்சி நூலில் எத்தனை பாடல்கள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி நூலில் மொத்தம் 782 பாடல்கள் இருக்குது. இந்த 782 பாடல்களில் 354 பாடல்கள், எத்தனை பாடல்? 354 பாடல்கள் மதுரையை மட்டுமே சிறப்பித்து பாடுகின்றன. கேள்வி 71. பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு என்ற பாடலை பாடந்து ஆ மருதகாசி. கேள்வி 72. 2 கிலோ கொடி என்பது என்ன ஆகு பெயர்? 2 கிலோ கொடி என்பது எடுத்தல் ஆகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர். கேள்வி 73. அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். கேள்வி 74. யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த ஆண்டு எப்பொழுது? 27/6/1970. அதாவது ஜூன் 27, 1970 தான் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்திருப்பாங்க. கேள்வி 75. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். கேள்வி 76. யசோதர காவியம் எத்தனை சர்க்கங்களை கொண்டது? யசோதர காவியம் 5 சர்க்கங்களை கொண்டது. கேள்வி 77. நா. பிச்சமூர்த்தி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். சரி. தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். சரி. அனுமன் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தார். சரி. இவரின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. சரி. பிகு ரேவதி சண்டமாரதம் என்ற புனைப்பெயர்கள் படைப்புகள் எழுதினார். இதில் சண்டமாரதம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய இதழ்கள் வரக்கூடியது. அதே பிகு ரேவதி என்ற புனைப்பெயர்களை படைப்புகள் எழுதியிருப்பார் நா. பிச்சமூர்த்தி. ஆனால் இங்கே தவறாக அந்த சண்டமாரதம் கூட ஆட் ஆகிருக்கிறதுனால அப்போ 5வது கூற்று தவறாக இருக்குது. அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 78. பொறுத்துக. வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலைனாவே காய்முன் நேர். கலித்தலை காய்முன் நிறை வரும். ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலைனா ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை. ஒன்றா வஞ்சித்தலைனா கனிமுன் நேர். தலை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். நேரொன்றியா சிறுத்தலை, நிறையொன்றியா சிறுத்தலை, ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை. நேரொன்றியா சிறுத்தலைனா மாமுன் நேர் வந்திருக்கும், மாமுன் நேர். அதே நிறையொன்றியா சிறுத்தலைனா விலமுன் நிறை வந்திருக்கணும். ஏர்சீர் வெண்டலைனா மாமுன் நிறை விலமுன் நேர் வந்திருந்தால் அது ஏர்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலைனா காய்முன் நேர். கலித்தலைனா காய்முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலைனா கனிமுன் நிறை. ஒன்றா வஞ்சித்தலைனா கனிமுன் நேர். கேள்வி 79. தங்கைக்கு என்ற நூலை எழுதந்து யார்? தங்கைக்கு என்ற நூலை எழுதந்து பார்த்தீங்கன்னா மூவா. அதே தம்பிக்கு நூல் என்ற நூல் எழுதந்து அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தம்பிக்கு நூல் எழுதியிருப்பார். தங்கைக்கு மூவா எழுதியிருப்பார். கேள்வி 80. பூட்கை இல்லோன் யாக்கை போல என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பூக்கை இல்லோன் யாக்கை போல என்ற பாடல் புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 81. உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டுகளில் தவறானது எது? முதல் மாநாடு கோலாலம்பூரில் 1966 நடைபெற்றது. சரி. 2வது மாநாடு சென்னையில் 1967 நடைபெற்றது. சரி. 3வது மாநாடு பாரிஸில் 1971 நடைபெற்றதானா? கிடையாது. 3வது மாநாடு பாரிஸில் தான் நடைபெற்றது. ஆண்டு 1970 நடைபெற்றிருக்கும். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. 4வது மாநாடு யாழ்ப்பாணத்தில் 74 நடைபெற்றது. சரி. கேள்வி 82. உலக புலவர் என்று யார் யாரை அழைத்தார்? உலக புலவர் என்று ஜி. போப் திருவள்ளுவரை அழைச்சிருப்பார். உலக புலவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னது யார்? ஜி. போப். யாரை அழைத்தார்னா ஜி. போப் திருவள்ளுவரை அழைத்தார். கேள்வி 83. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள். கேள்வி 84. வனதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்துபவர் யார்? வனதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருவர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜி என்ற சிறப்பெயரை கொண்டவர் தான் வனதாசன். கேள்வி 85.
அன்பின தோழி அவர் சென்றாரே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அன்பின தோழி அவர் சென்றாரே என்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது. மண்சுமை என்ற நூலை எழுதியவர் யார்? மண்சுமை என்ற நூல் எழுதியது சு. சமுத்திரம். கேள்வி 87. செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது என்ன? செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலையணி என்பர். கேள்வி 88. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. வெண்பாவிற்கு புகழேந்தி, பரணிக்கோர் ஜெயங்கொண்டான், பண்பாய பகர் சந்தம் படிக்காசு. ஸோ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது வசைப்பாட இரட்டையர்கள் வருவாங்களா? கிடையாது. வசைப்பாட காலமேக புலவர்கள் வருவர். காலமேக புலவர். இங்கே இரட்டையர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலம்பகத்துக்கு வருவாங்க. இரட்டையர்கள் கலம்பகத்துக்கு வருவாங்க. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. 89வது கேள்வி. வித்தகர்த்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்று பாடியவர் யார்? வித்தகர்த்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்று பாடியவர் வள்ளலார். கேள்வி 90. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்று திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்ற திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா உளவு என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 91. பிரித்து எழுதுக. இருப்பு முளை எவ்வாறு பிரிக்கலாம்னா இரும்பு கூட்டல் முளை. கேள்வி 92. வடமொழியில் உள்ள சந்தேசங்கள். வடமொழியில் உள்ள சந்தேசங்கள் என்பது எந்த சிற்றிலக்கியத்தை குறிக்கும்னா தூது சிற்றிலக்கியத்தை குறிக்கும். கேள்வி 93. மாறியுள்ள சொற்களில் முறையானதை எழுது. மாறியுள்ள சொற்கள் முறையானது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சரியானது. கேள்வி 94. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதில் சரியானது நான் வாங்கிய நூல் இது அன்று. கேள்வி 95. பொருள் அறிந்து பொறுத்துக. எவோக்னா அழை, எவால்வ்னா வெளிப்பாடு, எவின்ஸ்னா நிருபி, எவிக்ட்னா அகற்று. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. எவோக்னா அலை, எவால்வ்னா வெளிப்பாடு, எவின்ஸ்னா நிருபி, எவிக்ட்னா அகற்று. கேள்வி 96. இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுகியது எவ்வகை தொடர்னா தொடர்நிலை தொடர். 97. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியானது ஆகாரம், ஆசாரம், ஆதாரம், ஆவாரம். கேள்வி 98. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார்? பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறியிருப்பார்னா மாணிக்க வாசகர்கிட்ட சொல்லியிருப்பார். கேள்வி 99. பொறுத்துக. நூல் ஆசிரியர். சுத்தானந்த பாரதியார் எழுதிய நூல் ஏழைப்படும் பாடு. ஏழைப்படும் பாடு என்ற நூல் எழுதியது சுத்தானந்த பாரதி. வாவேசு ஐயர் எழுதியது கமல விஜயம். வாவேசு ஐயர் எழுதியது கமல விஜயம். சுப்பிரமணிய பாரதி எழுதியது ஞானரதம் உரைநடை நூல். வீராசாமி செட்டியார் எழுதியது வினோதரச மஞ்சரி. வீராசாமி செட்டியார் எழுதிய நூல் வினோதரச மஞ்சரி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 100. விடைக்கேற்ற வினாவை தேர்க. கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். அப்போ நட்புக்கு இலக்கணமான திகழ்ந்தவர் யார்? சரியான வினா நட்புக்கு இலக்கணமான திகழ்ந்தவர் யார்? ஸோ இந்த 100 கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண 8489670372 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மோர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.